ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிர செய்து வழிகாட்டும் போது வலுவூட்டி ஏனை தேற்றும் என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேனின் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியானது பிரபா செல்வராஜ் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், திரேசா அன்புராணி ஆண்மையிலை பாற்றிக்காகவும், ஆன்சிஸ்டன்ஸ் ஆஃப் திரேசா உடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், சேவியருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், சகாய திரவியம் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுத்து செபிக்கிறார்கள். 8ஆம் நாள் பாத்திமா செல்வராணி இவருடைய ஆன்ம இலைப்பாறுதலுக்காகவும், மைக்கேல் அந்தோணி, ஜெனிஃபர் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், ஜெனிஃபர் மேரி 33வது பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், கௌசல்யா மரியதாஸ் காஞ்சனா கிரேஸ் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், பங்குத்தந்தை உதவி பங்குத்தந்தை உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும், பங்குத்தந்தையின் முயற்சிகள் வெற்றி பெறவும் ஆசீர்வதிக்கப்படவும் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறார்கள். திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவத்தார் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டி திருப்பலியானது ஒப்புக்கொடுத்து செபிக்கப்படுகிறது. திரு இதய ஆண்டவருக்கு நன்றி திருப்பலியாக காட்வின், மொரின், ரேகா, வனிதா, ஆட்ரியல் குடும்பத்தினர் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறார்கள். திரு இருதய ஆண்டவருக்கு நன்றி திருப்பலியாக ரீட்டா, ரத்னராஜா, ரோய், தினேஷ் குடும்பத்தினர் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறார்கள். திரு இருதய ஆண்டவருக்கு விஜய் ஆண்டனி, ரோசானி, கார்த்திகா நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுத்து செபிக்கிறார்கள். இருதயதாஸ், பாத்திமா நன்றி திருப்பலியாகவும், திரு இருதய ஆண்டவர் அன்பிய குடும்பங்கள் நன்றி திருப்பலியாகவும், ராஜசேகரன் நன்றி திருப்பலியாகவும், அரசு சிமா நன்றி திருப்பலியாகவும், ஜேம்ஸ் செல்வராஜ், இருதய மேரி இவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், ஜாசன் டாரஸ் தேங்க்ஸ் கிவிங் நன்றி திருப்பலியாகவும் திரு இருதய ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நேசமலர், ஜோசப், தனிஸ்லாஸ், ஜோசப் ராஜன் இவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், மேனுவல் சேகரன், இந்திரா மற்றும் கிருபாகரன் இவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும் திருப்பலியை நாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய முக்கியமான அம்சங்கள் பல இருக்கின்றன. அதில் ஒன்று மாதத்தினுடைய முதல் நாள். கடந்த மாதம் முழுவதும் இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி இந்த புதிய மாதத்தை புதிய உற்சாகத்துடன் நாம் துவங்குவோம். இரண்டாவது, மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை.
தூய இருதய ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கின்ற நாள். ஆகவே நம் ஒவ்வொருவரையும், நம் குடும்பம் ஒவ்வொன்றையும் அவருடைய திரு இதயத்திற்கு உள்ளாக ஒப்பு கொடுத்து செபிப்போம். சிறப்பாக இன்றைய நாளிலே தாயாம் திருச்சபை புனித குழந்தை திருசமாளனுடைய நினைவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. சிறு சிறு காரியங்களை எல்லாம் மிகப்பெரிய அன்போடு செய்ய நமக்கு அந்த புனிதர் அழைக்கிறார். ஆகவே அந்த புனிதரிடத்திலும் நம்முடைய தேவைகளை, மன்றாட்டுகளையும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். நம்முடைய ஆலயமானது தூய ஆவியாரை பாதுகாவலராக கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த துவக்க மாதத்திலேயே தூய ஆவியினுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கனிகளையும் கொடைகளையும் நம் ஒவ்வொருவரின் மீதும் பொழியும்படியாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த மாதம் முழுவதும் இறைவன் நம்மை வழிநடத்த இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இக்கல்வாரி பலியை நாம் தகுதியுள்ள முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நமது குற்றம், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து பார்த்து மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிடமிருந்து நம் தேவனாகிய எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, உமது ஆட்சி எளியோருக்கும் சிறுவருக்கும் உரியதாகும்படி செய்தீரே. புனித தெரேசாவின் சிறு வழியை நாங்களும் பின்பற்றச் செய்து அவரது பரிந்துரையால் உமது நிலையான மாட்சியை எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்துவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆறுபோல் நிறை வாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, வசனங்கள் 10 முதல் 14 வரை. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதலளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப்பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆறுபோல் நிறை வாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேட்டினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள்,
உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தையென என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாய் உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். இஸ்ரவேலே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு. பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 18 இறைவசனங்கள் 1-5 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதத்தினுடைய துவக்க நாளிலேயே மிக அற்புதமான நிகழ்வுகளை எல்லாம் நாம் கொண்டாடுகிறோம். முன்னுரையில் நான் சொன்னது போல மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய திரு இதயத்தை நினைவு கூறுகிறோம். புனித குழந்தை திருசமாளனுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தின் துவக்க நாளிலேயே கடவுள் நமக்கு ஆறுதலான வார்த்தைகளை கொடுக்கிறார். முதல் வாசகத்திலே 2வது பகுதியில் நாம் வாசிக்க கேட்டோம். ஆறுபோல் நிலைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன், பெருக்கெடுத்த நீரோடை போல வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செல்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆகவே இந்த புதிய மாதத்திலே எதை பற்றியும் நாம் கவலை கொள்ளாமல், ஒரு தாயை போல கடவுள் என்னை தேற்றுகிறார், என்னை வழி நடத்துகிறார், மார் மீது சுமந்து கொள்கிறார், எனக்கு குழந்தைக்குரிய மனப்பான்மையோடு என்னை வழி நடத்துகிறார் என்கிற ஒரு புரிதலை மிக நம்பிக்கையோடு மிகுந்த விசுவாசத்தோடு இந்த புதிய மாதத்திலே எல்லா காரியங்களையும், நம்முடைய எல்லா பணிகளையும்
நம்முடைய பயம், நம்முடைய அச்சம் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே சிறப்பாக நாம் வேண்டி ஜெபிப்போம். இது முதல் செய்தியாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இரண்டாவது செய்தியாக இன்றைய நற்செய்தி வாசகத்திலே விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று அவர்கள் கேட்க, சிறு பிள்ளையை போன்று நீங்கள் மாறாவிடில் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது என்று சொல்கிறார். இன்றைக்கு இந்த உலகமானது மிகப்பெரிய காரியங்கள் மீது கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறது. அறிவியல், ஆராய்ச்சி, கண்டுபிடிப்புகள், இன்னும் ஏராளமான காரியங்களிலே தன்னுடைய கவனத்தை செலுத்தி சிறு சிறு காரியங்களிலே கவனத்தை சிதறவிடுகிறது. ஏழை எளிய சாதாரண அனுதின வாழ்க்கை சூழல்களிலே இருக்கின்ற சிறு சிறு காரியங்களிலே இன்றைய உலகமானது கவனம் செலுத்துவது கிடையாது. இன்றைக்கு நாம் விழா கொண்டாடுகின்ற புனித குழந்தை தெரசம்மாள் எதற்கு அந்த புனிதைக்கு சிறுமலர் என்று பெயர் கொடுத்திருக்கிறார், குழந்தை தெரசம்மாள் என்று பெயர் கொடுத்திருக்கிறார். நம் முன்னுரையில் சொன்னது போல டூ ஸ்மால் திங்ஸ் வித் கிரேட் லவ், சின்ன காரியங்களையும் கூட மிக பெருத்த அன்போடு, பெரிய அன்போடு செய்யுங்கள் என்பதுதான் இவருடைய ஆன்மீகமாக இருக்கிறது. இந்த புனிதை நினைவு கூறுகின்ற இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சிறு சிறு காரியங்களை எல்லாம் நாம் நம்முடைய கண்களுக்கு தென்படாமல் அப்படியே நாம் அதை கடந்து செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. மனிதர்கள், நாம் சந்திக்கின்ற உறவுகள், நாம் செய்கின்ற வேலைகள், ஒரு சிலது மட்டும்தான் எனக்கு முக்கியம் என்று கிடையாது. நான் பார்க்கின்ற எல்லா காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமாக இருக்குது. சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் எனக்கு அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று கடவுள் எனக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே இந்த புனிதையானவள் எப்படி சிறிய காரியங்களிலும் கூட அதை ஆன்மீகமாக மாற்றினாலோ, அப்படியாக நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும், அதிலும் சிறப்பாக சின்ன விஷயமா இருந்தாலும் அது மிகப்பெரிய அன்போடு நாம் அதை ஏற்றுக்கொள்ளவும், அது நாம் கவனம் செலுத்தவும் இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே இன்றைய மாதத்தினுடைய முதல் நாளிலே ஆண்டவருடைய திரு இதயத்திலே நாம் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவருடைய இதயத்திலிருந்து பெருக்கெடுத்து வழிகின்ற அந்த நீரும் இரத்தமும் நம்ம இன்னும் தூய்மைப்படுத்தட்டும். இந்த புனிதையானவள் தூய்மைக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார், தாழ்ச்சியின் அடையாளமாக இருக்கிறார். ஆகவே மிகுந்த தாழ்ச்சியோடு இன்றைய நாளை, இந்த மாதத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நீங்கள் இன்றைய திருப்பலியிலே வேண்டி ஜெபிக்கின்ற எல்லா தேவைகளும், எல்லா காரியங்களையும் கடவுள் சந்திக்க வருகிறார். மிகுந்த உற்சாகத்தோடு, மிகுந்த நம்பிக்கையோடு, தாழ்ச்சியான உள்ளத்தோடு சிறு காரியங்களிலே நாம் பெருத்த கவனம் செலுத்த, அந்த புனிதையை போல நாம் வாழ இந்த திருப்பலியிலே வரம் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். பாடல் 353. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசம் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசம் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித தெரசாவில் விளங்கிய வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்கு உரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய பேருபயன்கள் உமக்கு உகந்தவையாய் இருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து அது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், இன்றைய நாளிலே நாங்கள் நினைவு கூர்ந்து விழா கொண்டாடுகின்ற புனித குழந்தை தெரசம்மாள் மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் இந்த திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி இந்த திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பாடல் எண் 512. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணாக இயேசு என்னை காண்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணாக இயேசு என்னை காண்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றார். நான் மண் மீது வாழ வழி செய்கின்றார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின்
முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற ஏழை வடிகின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. ஆ ஆ ஆ கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக எண்ணில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காண்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணாக இயேசு என்னை காண்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றார். ஆ ஆ ஆ நான் மண் மீது வாழ வழி செய்கின்றார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக எண்ணில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். புனித சூசேப்பரிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தன் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மையில் தன் நம்பிக்கையை வைத்தார். உம்மிடம் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கு நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணர செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தியருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித தெரசா தம்மையே உமக்கு அர்ப்பணித்து எல்லாரும் உமது இரக்கத்தை பெற்றிட ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவால் அதே அன்பின் ஆற்றல் எங்களிடம் பற்றி எறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சிறு சிறு காரியங்களையும் மிகுந்த அன்போடு செய்ய சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று.
பாடல் எண் 624. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தனாசிரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தனாசிரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தனாசிரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.